வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைமண்ட் ஓமோ பிளேன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. ஸோ இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியை தான் நம்ம எப்படி சமைக்க போகிறாங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அது ஏன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன்னு பார்த்தீங்கன்னா, கம்மிங் வெனஸ்டே ஹோலி பண்டிகை வரப்போகுது. ஸோ கலர்ஃபுல்லான இந்த பண்டிகைக்கு இன்னும் கலர்ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் சமைச்சா எப்படி நல்லா இருக்கும்ல, அதெல்லாம் செஞ்சு காட்டுறதுக்காக தான் யோகாம்பாலம்மா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்கள ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஓகே, பொதுவாகவே நீங்கள் சமைக்கிறதுல ஒரு நார்த் இந்தியன் டச் வந்துட்டு தான் போகும். அதுவும் வரப்போகிற வெனஸ்டே ஒரு நார்த் இந்தியன் பண்டிகை, ஹோலி பண்டிகை. எங்களுக்குலாம் தெரிஞ்சது நல்லா கலர்ஃபுல்லாக கலர்ஸ்லாம் போட்டு கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு நார்த் இந்தியன் ஃப்ரெண்டு வீட்டில் வகை வகையாக சாட் ஐட்டம் போட்டு கலக்குவாங்க. இங்கே இருக்க இன்க்ரீடியன்ஸை பார்க்கும்போதும் பார்த்தீங்கன்னா, ஹாஹா இன்னும் சூப்பராக சமைக்க போகிறாங்க போல இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் வருது. என்ன செய்ய போகிறீங்க? ஃப்ரூட் கஸ்டர்ட்ப்பா, ஸ்வீட்டில் ரகடா சாட். ரகடா சாட். ரகடா அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வெள்ளை பட்டாணி அதை வச்சு, ரக்கட் அப்படின்னா அதை வச்சு நெசுக்கிறது. ஓகே, ரக்கட்னு பேர் அதுக்கு தான். அதை வச்சு நெசுக்கி நெசுக்கி பண்ணுறதுனால ரகடா சாட். ரகடா சாட், அதாவது நசுக்கி ரொம்ப டஃப்பாக இருக்கிறத சாஃப்டன் பண்ணுறதுனால ரகடா. ஹோலிக்கு வந்து முக்கால்வாசி எல்லாரும் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்றது அப்படின்றத விட இந்த மாதிரி குட்டி 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 மீலாக நிறையா ஸ்வீட்ஸு இந்த மாதிரி சாட்டு எல்லாமே சாப்பிட்டுட்டு நிறையா அவளுக்கு ஃபுல்லாக விளையாடுறது, ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் இந்த கலரெல்லாம் அடிச்சுட்டு கேமு இதெல்லாம் தான் வந்து நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டோன்னா தூக்கம் வந்துடும். ஓகே, எவ்ரி மீலாக கிடையாது, எல்லாம் சாட் ஐட்டமாக தான் விட்டு நகர்த்துவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் 2 நமக்காக செஞ்சு கட்ட போகிறாங்க. ஆமாம், என்ன ஃபஸ்ட்டு இதை பண்ணி ஆற வச்சுடலாம்ப்பா. இந்த கஸ்டர்ட் வந்து ஆறினா தான் நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் அதில் ஆட் பண்ண முடியும். ஸோ பால் வந்து கொதிச்சுன்னு இருக்குது, இதில் கரண்டி கொடுங்க. பால் காஞ்சிட்ருக்கு. நம்ம இப்போது ஒரு கப் கொடுங்க. இது காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரே ஒரு கரண்டி வச்சுட்டுருக்கேன். இதில் கஸ்டர்ட் பவுடரை ஆட் பண்ணலாம். என்ன கஸ்டர்ட் பவுடர் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வானிலா கிடைக்கும் அண்ட் பட்டர்ஸ்காட்ச் கிடைக்கும். உங்கள் சௌகரியம், உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் இது பண்ணிக்கணும். இப்போ நம்ம எடுத்துருக்கிறது என்ன ஃப்ளேவர்மா? இது வந்து வானிலா ஃப்ளேவர். ஆனால் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற பால் வந்து 1 லிட்டர் பால் இது. ஸோ ஒரு சைடு பால் காய்ச்சிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் வந்துட்டு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலில் இந்த கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணுறோம். அதில் தான் இது கரைக்க முடியும். இது சூடாக இருந்ததுன்னா கஸ்டர்ட் பவுடர் கட்டி 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 கட்டியாக ஆகிடும். அதனால் காய்ச்சி ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பாலில் கஸ்டர்ட் பவுடரை கலரும். இதில் சர்க்கரை ஆட் பண்ணிடலாமா. நான் ஒரு 150 கிராம்ஸ் கிட்டக்க எடுத்துக்கிறேன். நீங்கள் இதில் கண்டன்ஸ் மில்க் சேர்க்குறீங்கிறவா இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படிங்கிறது நீங்கள் ஜஸ்ட் ஒரு 50 கிராம்ஸ் சுகர் சேர்த்துட்டேன்னா போதும். ஸோ கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணாலும் நம்ம சுகர் ஆட் பண்ண வேண்டியது அவசியம். ஃப்ரூட்ஸ் எல்லாம் போடுறச்சே டேஸ்ட் அப்போ தான் எடுக்கும். சர்க்கரையோடு கரைஞ்சிட்டோம். இதையே ஃபஸ்ட்டு எடுத்துட்டேன்னு கேட்டீங்கன்னா, இது சூடாக இருக்கிறதே பழத்தெல்லாம் போட்டுறக்கூடாது. இது கம்ப்ளீட்டாக நல்லா ஆறுனப்புறம் பழத்தெல்லாம் போட்டுட்டு இதை எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கேட்டேன்னா, நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி சில்டாக அப்படி சாப்பிட்டேன்னா ரொம்ப ஜோராக இருக்கும். இதில் ஏலக்காய் பொடி போடலாம். இது நான் ஏலக்காய் பொடி போடுறேன். ஜென்ரலாக உங்கள் கிட்டக்க வந்து வானிலா எசன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வானிலா எசன்ஸும் ஆட் பண்ணலாம். ஒரு லிட்டர் பாலுக்கு கண்டிப்பாக நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நிச்சயமாக போட்டுக்குவோம். அப்போ தான் அது அந்த திக்கனிங் ஆகும். ஆட் பண்ணிடுறோம். பால் நல்லா பொங்கி வருது. இப்போது இதில் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேன்ப்பா. இதெல்லாம் ஒரு அடிஷ்னல் டேஸ்ட்டுக்கு தான். இதில் வந்து நீங்கள் வெண்ணெய் போடுறீங்கிறவா ஃப்ரெஷ் க்ரீம் விட வேண்டாம். வெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறேன்னா போட்டுருங்க. ஃப்ரெஷ் க்ரீம் விடுறவா வெண்ணெய் போட வேண்டாம்.
ஸோ ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா வீட்டில் வெண்ணெய் இருந்துச்சுன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான வெண்ணெய் ஆட் பண்ணலாம். எவ்வளோமா எடுத்துக்கலாம்? அந்த ஃப்ரெஷ் க்ரீம் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன். இதில் இந்த ஃப்ரெஷ் க்ரீமையும் ஆட் பண்ணுறேன். இந்த லெவலில் திக்காக இருக்குது. இப்போது ஆறிட்டுனா இன்னும் திக்காகிடும். அதுவும் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன் அப்படின்னா நல்ல திக்காகவே ஆகிடும். இதை ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரகடா பண்ணலாம். ஓகே, இப்போ இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுது. கொதிக்க ஆரம்பிச்சுட்டு ஸோ இதில் இருக்கிற பச்சை வாசனை போயிருக்கும். நம்ம இதை இறக்கி வச்சுருக்கோம். ரகடா சாட் எப்படி பண்ண போகிறாங்க அம்மா நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன பண்ணலாமா ரகடா சாட்டுக்கு? இதுக்கு ரகடா சாட்டுக்கு மெயினாக ஸ்வீட் சட்னி, கார சட்னி ரெண்டும் வேணும். ஆல்ரெடி இது ரெண்டும் நான் வீட்டிலேருந்தே பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா அதை பண்ணினோன்னா அதுவே ஒரு ஃபுல் எபிசோட் போகும். ஸோ விரைவில் அதுக்கான அந்த ரெசிபி நம்ம போடலாம். ஓரளவு நான் சொல்கிறேன், ஒரு ஹேண்ட்ஃபுல் புதினா, ஹேண்ட்ஃபுல் கொத்தமல்லி, 2 ஐஸ் க்யூப்ஸ், பச்சை மிளகா ஒரு 2-3, இஞ்சி ஒரு துண்டம், பிளாக் சால்ட்டு, ஜீரகப்பொடி, அப்புறம் வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் சர்க்கரை, அப்புறம் உப்பு, நார்மல் உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் பொட்டுக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சு நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துருக்கோம். அப்போ தான் வந்து ஐஸ் க்யூப்ஸோடு அரைச்சி எழுதினா தான் அது பச்சை கலர் ரீட்டேன் ஆகும். ஸ்வீட் சட்னிக்கு வந்துட்டு ஈக்குவல் அமௌண்ட் புளி, பேரிச்சம்பழம், வெல்லம், இது 3த்தையும் நல்லா வெந்நீரில் ஊற வச்சு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு நல்ல பெரிய ஓட்டையில் இருக்கிற அதில் வடிகட்டி அதை நல்லா தண்ணியை விட்டு கொஞ்சம் அதில் வந்து ஜீரகத்தூள், காரப்பொடி, கரம் மசாலா பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பிளாக் சால்ட் எல்லாம் போட்டு கொதிக்க விடுங்கோ. அது ஹனி கலரில் வரும். அதை எடுத்து வச்சுருந்தேன்னா இது நான் இப்போ பண்ணலை, 3-4 மாதம் ஆகுது பண்ணி. அவ்வளோ நாள் செல்ஃப் லைஃப் இருக்கும். 6 மாதத்துலேருந்து 8 மாதம் வரைக்கும் நிற்கும். ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு தடவை பண்ணினா ஆமாம் இது அப்படியே பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் நிறைய போட்டு பண்ணி வச்சுட்டேன்னா ஃப்ரிட்ஜில் நீங்கள் பாட்டுக்கு வச்சுருக்கோம், எப்போல்லாம் வேணுமோ எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டே போகாது ஸ்வீட் சட்னிலாம். ஓகே, சாட் பிரியர்கள் இருப்பீங்க. இந்த ஸ்வீட் சட்னி, கார சட்னி எப்படிப்பா பண்ணுறாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அதோட 6 மாதம் செல்ஃப் லைஃப் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக எல்லோரும் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, எண்ணெய் கொடுப்பா. வெங்காயம். ஜென்ரலாக சாட் ஐட்டம்லாம் வந்துட்டு அந்தளவுக்கு அடுப்புலாம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த சாட்டுக்கு அடுப்பு, இந்த சாட்டுக்கு வந்து கொஞ்சம் இதுலேயே வெங்காயம் ஃபுல்லாக போட போகிறது இல்லை. இதில் ஒரு ஹேண்ட் ஃபுல் போட போகிறேன், அவ்வளோதான். பாக்கி பச்சையாக மேலே போடுறது. தக்காளி இதுவும் அப்படிதான் கொஞ்சமாக தான் போட போகிறேன். இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாயும் இதில் ஒரே ஒரு பச்சை மிளகா போடுறேன். சாட்டில் மேலே அப்படியே பச்சை மிளகா போட்டு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு தான் சாப்பிடணும். சாப்பிட்றதே அந்த பச்சை மிளகா எலுமிச்சம்பழம் சேரத்தே அது ஒரு தனி காரசாரமாக இருக்கும் போல. அந்த பச்சை மிளகா அவ்வளோ ஃபைனாக சாப் பண்ணியிருக்காங்க. ஃபைன்லி சாப்ட் பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்காங்க. இது எப்படிமா நல்லா டீப்பாக சாட்டே பண்ணுமா? இல்லைம்மா, கொஞ்சம் இந்த தக்காளி வதங்கினா போகிறோம். இதில் நம்ம எல்லா பொடியும் ஆட் பண்ணிடலாம். தனியா பொடி, சீரகப்பொடி 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். ஆம்ச்சூர் பொடி, மஞ்சப்பொடி கொடுங்க, காரப்பொடி, பிளாக் சால்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். இப்போ ஜென்ரலாக இதுக்கு நம்ம வந்துட்டு சால்ட் ஆட் பண்ணுறோம். இருந்தாலும் சாட்டுக்கு பிளாக் சால்ட் ஆட் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன? சாட் மட்டுமே இல்லைம்மா, நீங்கள் ஜென்ரலாக எல்லா டிஷ்ஷுக்குமே பிளாக் சால்ட், அதாவது நார்த் இந்தியன் டிஷ் எல்லாத்துலேயுமே பிளாக் சால்ட் ஆட் பண்ணுவாள். அதுதான் டேஸ்ட் என்ஹான்ஸு. ஓகே, இந்த பிங்க் சால்ட், இந்துப்பு மாதிரி பிளாக் சால்ட் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் எல்லாம் போட்டாச்சு. இப்போ அந்த பட்டாணியை ஆட் பண்ணலாம்ப்பா.
எவ்வளவு நேரம் சோக் பண்ணி எத்தனை விசில் வச்ச பட்டாணி 8 hours வெந்நீர் விட்டு ஊற வச்சு ஒரு 5 அதாவது 2 விசில் பெருசாக வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 3-4 விசில் சின்னது வச்சு வாங்கிடுங்க. ஒரு 5 விசில் கொடுத்தேன்னா தான் இந்த மாதிரி ஆகும். ஸோ இதில் தண்ணி விடலாம். இதில் இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு இருக்குப்பா. ஒரு உருளைக்கிழங்கிட்ட வேக வச்சது போட்டுருக்கோம். வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணியாச்சு. இதில் நார்மல் சால்ட் கொஞ்சம் போடுவோம். இதில் கரம் மசாலா பொடி இதோட எல்லாம் கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடலாம். அதுக்கப்புறம் இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொத்தமல்லி போட்டு சாட் மசாலா பொடி கண்டிப்பாக இதில் ஆட் பண்ணணும். இதுலேயே ஆட் பண்ணணும். அப்புறம் ஃபுல்லாக நம்ம அசம்பிள் பண்ணுவோம். அதுலேயும் பண்ணலாம். இது ஒரு 5 minutes இது கொதிக்கட்டும். ஸோ இது நல்லா ரெடி ஆகிடுச்சுப்பா. இது ஒரு ஸ்மாஷர் கொடுத்தேன்னா கொஞ்சம் நெசிக்கலாம். இதுதான் ரகட். ஓகே, ஸோ ரொம்ப ரகடாக பிஹேவ் பண்ணுறீங்க யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த சாட்டை பற்றி சொல்லுங்கள். ஸோ கிட்டத்தட்ட பாவ் பாஜி எப்படி ஸ்மாஷியாக பண்ணுறாங்க. ரொம்ப ஸ்மாஷ் பண்ணக்கூடாது. இதில் பட்டாணி அங்கங்கே தெரியணும். இருந்தாலும் கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி விடணும். ஃபைனலாக ரெடி ஆகிடுது. சாட் மசாலா பொடி, ஸோ மற்ற பவுடர்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டே போட்டுட்டாங்க. இது மட்டும் ஸ்மாஷ் பண்ண பிறகு தான் சாட் மசாலா போட்டுருக்காங்க. அப்போ மேலோடு இருந்தால் தான் இது அந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகும். ஸோ இது தயாராகிடுது. ஓகே, இது ஸ்வீட் சட்னி, க்ரீன் சட்னி. இதுதான் ஸ்வீட் சட்னி. இது இன்னுமே திக்காக எடுத்து நான் கொஞ்சம் தண்ணி விட்டு தளர்த்தி வச்சுருக்கேன். அது க்ரீன் சட்னி. தெரியுதா? ரெண்டுமே நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கு. ஸோ இதை அடுப்பை அணைச்சதே ஒரு கரண்டி மட்டும் போதும். இதில் ராவா ஆனியன், பச்சை மிளகா, தக்காளி, கொத்தமல்லி, எலுமிச்சம்பழம், ஸோ இதில் மேலே ஸ்வீட் சட்னி, ஃபைனலாக மேலே ஆஹா, இன்னைக்கு ஹோலிக்கான ஒரு ஸ்பெஷலான ரெசிபி பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஹோலி மாதிரி கலர்ஃபுல்லான ஒரு ரெசிபி எங்களுக்காக பண்ணிருக்கீங்க. சாட் மசாலா. ஓ, இன்னும் முடியலையா? ஓகே, ஸோ
ஸோ அடுப்பில் செய்ய வேண்டிய வேலை கொஞ்சம் தான், அதுக்கப்புறம் அதுக்கு மேலே பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸிங்ஸ் தான் ஜாஸ்தி. கலர்ஃபுல்லாக இருக்குது. ரெடி ஆகிட்டா ரகடா சாட் தயார். நம்ம இப்போது ஃப்ரூட் கஸ்டர்டை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணோன்னா ரெடி. அதுவும் கலர்ஃபுல்லாக தான் இருக்குது, ஏன்னா அவ்வளோ ஃப்ரூட்ஸும் பார்க்குறதுக்கு ஒன்றுத்தோட ஒன்று போட்டு போட்டு கலர்ஃபுல்லாக இருக்குது. ஃப்ரூட்ஸ்லாம் கொடுத்துருவோம். இதில் என்னென்ன ஃப்ரூட்ஸ்லாம் ஆட் பண்ணலாமா? கிரேப்ஸ் இருக்குமா, மாதுளம்பழம் இருக்குது, ஆப்பிள் இருக்குது, வாழைப்பழம் போட்டுக்கலாம், மஸ்க் மெலன் பிடிக்கும்னா போட்டுக்கலாம், அண்ட் பப்பாயா வேணாலும் போட்டுக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் உங்களுக்கு எதாவது தேவை, பேரிச்சம்பழம், வால்நட்டு, பாதாம், நீங்கள் எதாவது போட்டுக்கிறேன்னாலும் போட்டுக்கலாம். உங்கள் சௌகரியம், உங்கள் இஷ்டம், உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் இதில் போடலாம். ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, யார் யாருக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அதெல்லாம் தாராளமாக போட்டுக்கலாம். ஸோ இதை இப்படி வச்சுக்கிறேன். இது ஆக்சுவலி நல்லா சில் பண்ணி சாப்பிடணும். ஸோ இன்னைக்கு ரெண்டுமே பயங்கர கலர்ஃபுல்லான டிஷ். ஒரு ஸ்வீட், ஒரு சாட், ரெண்டுமே பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக கம்மிங் வெனஸ்டே ஹோலி அன்னைக்கு ட்ரை பண்ண வேண்டிய ஒரு டிஷ். நார்த் இண்டியன்ஸ்க்கு டஃப் கொடுக்குற மாதிரி கம்மன்னு உங்கள் வீட்டிலேருந்து வாசனை வருது அப்படின்ற மாதிரி கூட பல பேர் கேட்கலாம். இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும் கண்டிப்பாக. ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு அடுக்கில் வந்து காய்ச்சின பால் ஒரே ஒரு கரண்டி, ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க. இன்னொரு இதில் 1 லிட்டர் பால் நல்லா காய்ச்சுங்கோ. ஆறின பாலில் கஸ்டர்ட் பவுடர் நல்லா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் போட்டு கலந்துட்டு பால் பொங்கி வரைச்சி அதில் சர்க்கரையும் போட்டு நல்லா சர்க்கரையோடு சேர்ந்து கொதிச்சதுக்கப்புறமா கஸ்டர்ட் பவுடர் கரைச்சதையும் அதில் விட்டுட்டு கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டு நல்லா ஒத்தா மாதிரி கலரிட்டு கடைசியாக ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுட்டு நல்லா கூலானதுக்கப்புறமா பழங்கள் உங்கள் சௌரியம் போல் எடுத்துட்டு அதில் இதை மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து சில்லுன்னு சாப்பிட்டேலாம் ஜோரான ஃப்ரூட் கஸ்டர்ட் தயார். ரகடா சாட் செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு கடாய் எடுத்துட்டு அதில் எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம், தக்காளி ரெண்டையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதோட கூட இஞ்சி பூண்டு இதையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கிட்டு சீரகப்பொடி, தனியா பொடி, ஆம்ச்சூர் பொடி, மஞ்சள் பொடி, காரப்பொடி, பிளாக் சால்ட் இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்கோ. அதுக்கப்புறமா பட்டாணி நல்லா 8 hours ஊற வச்சுட்டு 4-5 விசில் கொடுத்து வாங்கி அதை எடுத்து வச்சுட்டு அதை இதில் ஆட் பண்ணி இதோட கூட தேவையான அளவு தண்ணியை விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நார்மலாக தேவையான அளவு உப்பு போட்டு எல்லாமே நல்லா சேர்ந்து வர இடத்துல உருளைக்கிழங்கு மசிச்சதையும் அதோட கூட சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா பாவ்பாஜி ஸ்மாஷ் பண்ணுறதால அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணுங்க. எல்லாம் சேர்ந்து கொதிச்சதுக்கப்புறம் கடைசியாக அடுப்பு அணைச்சிட்டு சாட் மசாலா அதில் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் எடுத்து அதை சர்வ் பண்ணுங்க. ரகடாவை முதல்ல அடியில் போடுங்க. மேலே பச்சை வெங்காயம், பச்சை மிளகா பொடியாக நறுக்கினது, பச்சை தக்காளி, கொத்தமல்லி போட்டு மேலே ஸ்வீட் சட்னி, பச்சை சட்னி ரெண்டும் போடுங்க. எலும்பிச்சம்பழம் புழிஞ்சு அது சாப்பிட்டேன்னா ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்கும். ரகடா சாட் தயார். ரகடா சாட் ஃப்ரூட் கஸ்டர்ட் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுறது. ஒன்றுத்துக்கு ஒன்று டஃப் கொடுக்குற மாதிரி ரகடா சாட், ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெண்டுமே என் கையில் இருக்குது. ரெண்டுமே பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஃப்ரூட் கஸ்டர்ட் சில்லுன்னு சாப்பிட்ணும். நாங்கள் சில்லுன்னு இல்லைனாலும் இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு எப்படி சொல்கிறேன். அமேசிங், சூப்பராக இருக்குது. அந்த முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பசங்க வந்துட்டு ஃப்ரூட்ஸ் அவாய்ட் பண்ணுவாங்க. அப்படி ஃப்ரூட்ஸ் அவாய்ட் பண்ணுற பசங்களையும் ஃப்ரூட்ஸ் சாப்பிட வைக்கணும்னா இப்படி ஒரு கஸ்டர்ட் பண்ணி கொடுங்க, தாராளமாக சாப்பிடுவாங்க. அமேசிங். அம்மா சொன்ன மாதிரி சில்லுன்னு சாப்பிட்டா அமேசிங்காக இருக்கும். அடுத்து ரகடா சாட், அந்த இனிப்பு இம்லி சட்னி, கார சட்னி, இந்த டேஸ்ட் ஸ்மெல் ரெண்டுமே மூக்கு கேறுது. சூப்பராக இருக்குது. எக்ஸாக்டாக ஒரு பச்சை மிளகா வாயில் மாட்டிருக்கு. எனக்கு காரம் ரொம்ப பிடிக்கும். அந்த சின்ன சின்ன பச்சை மிளகாவோட டேஸ்ட், இந்த இம்லி சட்னி அமேசிங்காக இருக்குது. கம்மிங் வெனஸ்டே ஹோலி இது மாதிரி கெஸ்ட்டுக்கு பண்ணி கொடுங்க. ஆஹா, சூப்பராக இருக்குப்பா உங்கள் வீட்டில் சாட் ஐட்டம், சூப்பராக இருக்குப்பா உங்கள் வீட்டில் டெசர்ட் அப்படின்ற காம்ப்ளிமெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். அப்படியே கமெண்ட்ஸில் அந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் எங்களுக்கும் சென்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை டிஷ், நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் வேற ஒரு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். மண்டல திஸ் இஸ் மீ கிருத்திகா அந்த யோகா மாலா மட்டலிங் பை ஃப்ரம் யூ ஆல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டைமண்ட் ஓம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. நன்றி, வணக்கம். ருசிக்கலாம் வாங்க பரிசு போட்டிக்கான கேள்வி:
இன்றைய நிகழ்ச்சியில் கஸ்டர்ட் பவுடரை எதில் கரைக்க வேண்டும் என திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள் கூறினார். இந்த கேள்விக்கான சரியான பதிலை 15 நிமிடத்திற்குள் அனுப்பும் முதல் 10 நபர்களில் ஒரு நபருக்கு டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு பரிசு காத்திருக்கிறது.